இந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு இப்போ மார்க்கெட்டிங் பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க இதே விஜய் ஒரே வருஷத்துல மறுபடியும் ஒரு படம் எடுத்துட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் ஃப்ரண்டல் லோப் வளர்ச்சி இல்லாத குட்டி குஞ்சானுங்களே உங்களுக்காக நான் மறுபடியும் சினிமாக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்க போறாரு. அதையும் இவனுங்க போய் பார்க்கத்தான் போறானுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படமே வரல இவனோட ரிவ்யூ போடுறான்னு பாக்குறீங்களா? இவனுக்கு மட்டும் என்ன படத்தை பார்த்துட்டு பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. வலைக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம அது தோல் பல லட்ச ரூபா போகும், அதோட ஹெச்சி மெடிசன் ஆளாளுக்கு கதை விட்டுட்டு இருக்கானுங்க. வணக்கம் எர்த்து மக்களே. ஹெச் வினோத் வந்து படத்தை அப்படி செதுக்கி இருக்காரு. அப்படிலாம் யூடியூப்ல ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. என்னடி ஹெச் வினோத் கடைசியா எடுத்த ஒரு நல்ல படம் தீரன் தான். அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல படம் எடுப்பாரு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த அளவு உருட்டிக்கிட்டே இருக்காப்புல. இவங்க புளிச்ச மாவுல கிண்டி வச்சிருக்க கேசரியா அடுத்த மாசம் பார்ப்போம். முதல்ல வந்து இது எப்படி பார்த்தாலுமே ஒரு விஜய் படம். ஒரு விஜய் படத்துக்கு என்ன ரிவ்யூ பண்றது? எப்படி பார்த்தாலும் அது வந்து சினிமா கிடையாது, அது வந்து ஒரு விஜய் படம். இந்த தெறிக்கு அப்புறம் விஜய் நடித்த எந்த படத்துக்குமே வந்து ஒரு சினிமாவா விமர்சனம் பண்றதுக்கு அதுல ஒண்ணுமே இருக்காது. ஒரு கதையாவோ ஒரு ஸ்கிரீன் பிளேவாவோ இல்ல ஒரு கதாபாத்திரமாவோ எதுவுமே வந்து ஒரு புதிதாக இல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதுல எதுவுமே இருக்காது. ஏதாவது ஒரு பழைய டெம்ப்ளேட் கதை எடுத்துக்குவானுங்க. அதுல விஜய் ஒரு மாறுவேஷம் போட்டு வந்து நடிப்பாரு. இதை வந்து ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டை பார்த்து பிளாக் பண்ணி மோனோபலைஸ் பண்ணி எல்லாரையும் இந்த படத்தை தான் பார்க்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணி வேற வழி இல்லாம அதை பார்க்க வச்சு அப்பா இத்தனை பேர் பார்த்துட்டாங்கப்பான்னு வெளியில மார்க்கெட்டிங் பண்ணி 100 கோடி கலெக்ஷன் 200 கோடி கலெக்ஷன் 500 கோடி கலெக்ஷன் ஏதாவது சொல்லிட்டு இருக்கானுங்க. குறிப்பா இந்த படத்துல இருக்காங்க பாருங்க இந்த 4 பேர். இந்த வாத்தியம் வாசிக்கிற தம்பியை கூட மன்னிச்சு விட்டுறலாம். ஏன்னா அவர் எல்லாருக்கும் இதே மாதிரி தான் ஹைப் ஏத்தி வாசிக்கிறாப்புல. அதனால அவரை கூட எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஆனா இந்த மிச்ச 2 பேர் இருக்காங்க பாருங்க. இவங்களோட சேர்த்து இன்னொரு கேரக்டர் இருக்கு ஜெகதீஷ்னு. இவங்க 3 பேர் ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த விஜய்ங்கிற ஒரு நடிகர் இது வரைக்கும் ஒரு நல்ல படம் கூட நடிக்கல. ஆனா கன்சிஸ்டன்டா ஒரு படத்துக்கு இன்னொரு படம் அவரோட சம்பளம் மட்டும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. இது எப்படி அப்படின்னா இவங்க வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து கணக்கு காட்டுவானுங்க. இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் உண்மைனா மெர்சல்னு ஒரு படம் வந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் இப்போ வரைக்கும் அடுத்து ஒரு படம் பண்ணல. அப்படி அந்த படம் அவ்வளவு லாபகரமான படம்னா அடுத்த ஒரு படம் பண்ணிருக்கணும்ல. இன்னைக்கு இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில்ல வந்து அவர் முக்கியமான பதவியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்பவும் அவரால் படம் பண்ண முடியல. எல்லா விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களும் ஏதோ பாக்கி இருக்கோ பஞ்சாயத்து இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா யூடியூப் வீடியோஸ்ல இருந்து கண்டென்ட் காப்பி பண்ணி படம் எடுக்கிற அந்த படத்துடைய இயக்குனரான அட்லிக்கும் அந்த படத்துல நடிச்ச விஜய்க்கும் அடுத்தடுத்த படங்கள்ல பெரிய சம்பளம் கொடுத்து கூப்பிட்டு போனாங்க. ஆஸ் அன் ஆக்டரா விஜய் வந்து அப்பா அந்த கதாபாத்திரத்தை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடிச்சு புளுத்திருக்காரான்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்களே இப்பொழுது இவர் போலீஸா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை அப்படின்னு. அந்த மாதிரி சின்ன கற்பனைகள் தான் விஜயோட எல்லா ரோல்ஸுமே. விஜய் வந்து இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போற மாதிரி அவரு வேற வேற சட்டையை போட்டு வருவாரு. போலீஸா, திருடனா, ரவுடியா, கேங்ஸ்டரா, குடிகாரனா, நம்ம வந்து இவர் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கனால இவர் இந்த கேரக்டர் அப்படின்னு நினைச்சுக்கணும். அவர் வந்து அந்த கதாபாத்திரத்தை போன கதாபாத்திரத்துல இருந்து வித்தியாசமா ஏதாவது பண்ணாரா அப்படின்னு கேட்டா எதுவுமே இருக்காது. அதே விஜய் ஒரு 4 மாடுலேஷன் 2 பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் டான்ஸ் கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் இப்படி இதையெல்லாம் வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல பல வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இப்ப விஜய் யாருன்னு தெரியாத ஒரு இயக்குனர்கிட்ட விஜய் மாதிரி ஒரு ஆளு போய் ஒரு ஆடிஷனுக்கு நின்னா கண்டிப்பா முறையா ஆடிஷன் கொடுக்குற இன்னொரு நடிகரை விட இவர் மோசமான பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அவ்வளவுதான் விஜய்க்கு தெரியும். இந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடான ஸ்கில்ஸை வச்சுக்கிட்டு இவர் பெரிய நடிகர்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு ரொம்ப வருஷமா. இந்த மாதிரி கூத்தெல்லாம் வந்து இந்தியா சினிமால தான் நடக்கும். விஜய் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ. அவர் வந்து இந்த அவார்டு வாங்குற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஆளு. ஆடியன்ஸை திருப்தி பண்றதுக்கு தான் அவருடைய முதல் நோக்கம் அப்படிலாம் சொல்றானுங்க. இந்த சினிமா பிசினஸ்ங்கிறது எப்பவுமே ஒரு கமர்ஷியல் சினிமாவை நம்பிதான் இருக்கு. கமர்ஷியல் சினிமாக்கள்னா ஒரு சினிமாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுது. அது மக்கள் மத்தியில படம் பார்க்கறதுக்கான ஹேபிட்டை வந்து உயிர்ப்போடையே வச்சிருக்கு. இதுலதான் சின்ன சின்ன படங்கள் வந்து போய் கேபிட்டலைஸ் பண்ணி சர்வைவ் ஆகுது. அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா இந்த கமர்ஷியல் சினிமா கத்தி இப்படி விஜய் தான் ஒத்தாளா புடிச்சு சுத்திட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவருடைய படங்கள் வந்து எல்லா வருடங்களிலும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அதை விட நல்ல மக்களால் வரவேற்கப்பட்ட சின்ன படங்கள், பெரிய படங்கள், வேற நடிகர்கள் படங்கள் எல்லாமே இருந்திருக்கு. விஜய் வந்து போலி மார்க்கெட்டிங் பண்ணி தன்னுடைய சம்பளத்தை படத்துக்கு படம் ஜாஸ்தி பண்ணதை தவிர அவர் எதுவுமே பண்ணல. இல்ல விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னர் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி என்ன என்டர்டெயின் பண்ணி கழிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய எல்லா படங்கள் கடந்த 10 படங்கள்ல எல்லா படங்கள் வந்த வருடத்திலையும் பாத்தீங்கன்னா மக்களால் வரவேற்கப்பட்ட ரசிக்கப்பட்ட படங்கள் வந்து விஜய் படம் கிடையாது. கடந்த 10 வருஷத்துல இவர் அப்படியே நடிச்சு என்டர்டெயின் பண்ணி தள்ளின படங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தெரி, பைரவா, மெர்சல், சர்க்கார், பிகில், குடிகாரனாக நடித்த மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு, நரபலி கொடுத்த லியோ, ஒரு 50 வருஷம் பழைய கதையான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இப்ப தெலுங்கு படத்தை ரீமேக் செய்யக்கூடிய ஜனநாயகன். இதுல ஏதாவது ஒரு படத்தையாவது மக்கள் பார்த்துட்டு முழுமனதாக திருப்தியா வெளியே வந்திருக்காங்களா? எல்லா படத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து கழுவிதான் ஊத்திருக்கானுங்க. ஆனாலும் இவனுங்க பண்ற மார்க்கெட்டிங்ல அடுத்த படத்துக்கு போயிட்டு தான் இருக்கானுங்க. 2016 தெரி வந்த வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா அரண்மனை 2, பிச்சைக்காரன்
வேட்டைக்காரன், ரஜினி முருகன், தர்மதுரை, இறுதி சுற்று, இப்படி விதவிதமா படங்கள் வந்திருக்கு. இது பெரிய ஸ்டார் படங்களும் இருக்கு, சின்ன படங்களும் இருக்கு. ஆனா விஜய் கிழிச்ச கிளிப்பு என்னன்னா தேரிதான் அந்த வருஷம். அதே மாதிரி 2017 ஒரு மெர்சல், பைரவா போன்ற கலைக்காவியங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணப்ப தீரன் அதிகாரம் 1, விக்ரம் வேதா, குரங்கு பொம்மை, மேயாதமான், அருவி இந்த மாதிரியான படங்கள்லாம் தான் மக்களுக்கு மிகவும் பிடித்த படங்கள். 2018 சர்க்கார் அப்படிங்கிற சாதனையை படைச்சார் இவரு. ஆனா அந்த வருஷம் நிறைய மக்களால் பார்க்கப்பட்டு ரசிக்கப்பட்ட படம் எதுன்னு கேட்டீங்கன்னா 96 இருக்கு, பரியேறும் பெருமாள் இருக்கு, ராட்சசன் இருக்கு, வடசென்னை இருக்கு, இரும்புத்திரை இருக்கு, கடைக்குட்டி சிங்கம் இருக்கு. இதெல்லாம் நல்ல படமா அப்படின்னா எல்லா படத்தையும் விமர்சனம் பண்றதுக்கு காரணங்கள் இருக்கு. ஆனா இது எல்லாமே விஜய் நடித்த படத்தை விட மக்களால் அதிகமாக ரசிக்கப்பட்டு வரவேற்கப்பட்ட படம் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். அதே மாதிரி பிகில் வந்த 2019 பாத்தீங்கன்னா கைதி, அசுரன் போன்ற படங்கள்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த மாதிரி தமிழ் சினிமாவுக்கு விஜய் ஆற்றிய பங்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போலாம். எல்லாமே ரொம்ப ஷாலோவா தான் இருக்கும். இதுல விஜய் மட்டும் இல்ல, எல்லா முன்னணி நடிகர்களுமே இதுல தோத்துருக்காங்க. ஆனா எல்லா முன்னணி நடிகர்களுக்கும் 10 வருஷத்துல 1-2 படமாவது சொல்லிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஆமா இது எல்லா மக்களுக்கும் பிடிச்சது அப்படின்னு. இப்ப தனுஷ்க்கு வந்து ஒரு அசுரன் வந்துச்சு, விஜய் சேதுபதிக்கு ஒரு 96 வந்துச்சு, அஜித்துக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. இப்படி ஏதோ ஒரு படம் எல்லாருக்குமே வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதாவது அவங்க தொடர்ந்து பல முயற்சிகள் பண்றாங்க, அதுல ஏதோ ஒரு முயற்சி நல்லா ஒர்க் ஆகுது. ஆனா விஜய்ங்கிறவர் எந்த முயற்சியும் பண்றது இல்ல. வெறும் 100-150 கோடி ரூபாய் மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில 200 கோடி ரூபாய்க்கு மேல ஒருத்தர் சம்பளம் வாங்குறாருன்னா அப்ப அவர் தியேட்டரையோ ஆடியன்ஸையோ நம்பி படம் பண்றதே இல்லை. ஏன்னா ஆடியன்ஸ் தான் ஒரு படத்தை வந்து நல்ல படமா இல்லையா அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க. என்னதான் இவங்க மார்க்கெட்டிங் பண்ணி தியேட்டர் மோனோபலைஸ் பண்ணி ஒரு படத்தை எல்லா மக்களையும் இன்டெரக்டா ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வச்சாலும் பார்த்த உடனே அவன் வெளியில வந்து அவனோட அதிருப்தியை வெளியே சொல்லாம இருக்க மாட்டான். அப்படி ஒரு படத்தை மக்கள் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த படத்தை எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. ஆனா இவங்களுக்கே அந்த அக்கறையை வரமாட்டேங்குதுன்னா தியேட்டருக்கு மக்களை கொண்டு வரதுக்கு போதுமான அளவு மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க. இந்த மார்க்கெட்டிங்னால இவங்களுக்கு நிறைய ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் நடக்குது. அதாவது இவங்க ஹார்ட் டிஸ்க்ல என்ன படம் இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. அதுக்கு முன்னாடியே முதலா விஜய் வந்து தன்னுடைய 200 கோடி ரூபாய்க்கு மேலான பேச்செக்கை வாங்கிட்டு போயிடுறாரு. தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே மக்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிடுறாங்க. மக்கள் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஓடிடி நிறுவனங்களும் டிவி சேனல்ஸும் காசு கொடுத்து அதை வாங்கிடுறாங்க. இப்படி கண்டென்ட் என்னன்னே தெரியாம அந்த கண்டென்ட்டை காசு கொடுத்து எல்லாரும் வாங்குறதுனால இவங்க கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுது. இப்படி கல்லா கட்டுறதுனால இவங்க என்ன கருமத்தை எடுத்து வச்சாலும் அதை பார்த்து மக்களுக்கு எவ்வளவு அதிருப்தி ஏற்பட்டாலும் இவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. கூச்சமே இல்லாம வருஷம் வருஷம் இப்படி ஒரு கேவலமான படத்தை எடுத்துட்டு வந்து தீபாவளி பொங்கலுக்கு தியேட்டரை நிரப்பி நம்ம உசுர வாங்குவாங்க. ஏன்னா காசு கொடுத்து இந்த கருமத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அவரை பர்ஃபார்மர் என்டர்டெய்னர்லாம் சொல்றீங்கடா, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கடா அப்படின்னு கேட்டோம்னா அவர் என்ன உங்களுக்கு படம் பண்றாரு, எங்களுக்கு தானே படம் பண்றாரு, எங்க அண்ணன்டா, எங்க தளபதிடா, எங்க அக்கில் இருக்க கட்டிடா, அவரு நாங்க மட்டும் பார்த்தா போதுண்டா அப்படின்னு என்னமோ சொல்றானுங்க. அவர் வந்து நின்னாலே போதுண்டா, அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கோம் நாங்க 3 மணி நேரம் அப்படிங்கிறானுங்க. அப்படி முகத்தை பார்த்தாலே போதுன்னா அப்புறம் எதுக்குடா படம் எடுக்கிறீங்க, பேசாம ஒரு 10 போட்டோ எடுத்து ஸ்லைட் ஷோ போட்டு விடுங்க, எத்தனை பேர் தியேட்டருக்கு வந்து படம் பாக்குறானுங்கன்னு நான் பாக்குறேன். உண்மையிலே மக்கள் வந்து விஜய் மேல இருக்க ஈர்ப்பினால் மட்டுமே அவர் படத்தை பார்க்க போறாங்க. அந்த படம் எப்படி இருந்தாலும் மக்கள் அதை ஏத்துக்குவாங்க. அப்படின்னா படம் நல்லா இல்லைன்னா காசை திருப்பி கொடுக்குறேன்னு விஜயால வாக்குறுதி கொடுக்க முடியுமா? அதான் அவங்க ரசிகர்கள் தான் நெஞ்சில குடியிருக்காங்களாம், இவர் போய் அவங்க நெஞ்சில குடியிருக்காராம். அப்புறம் என்ன, நீங்க தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆச்சு. படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு கான்பிடென்டா இருக்க வேண்டியதானே. எத்தனை பேர் வந்து படம் பாக்குறாங்க, எத்தனை பேர் காசு திருப்பி கேட்காம இருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த விஜய்ங்கிற நடிகரால லாபம் அடையக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், கூட நடிக்கிற நடிகர்கள், இவரை வச்சு படம் எடுக்கிற இயக்குநர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவருக்கு வேலை பார்க்குற டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இவர் படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனால தங்களுடைய கெரியரையும் சம்பளத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திக்க நினைக்கக்கூடிய நடிகைகள், அப்புறம் இவரை பத்தி பேசுறதுனால, இவரை பத்தி நியூஸ் போடுறதுனால லாபம் அடையக்கூடிய நியூஸ் சேனல்ஸ், மீடியா, டெலிவிஷன், யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு எல்லாருக்குமே இவரால் லாபம் இருக்கு. அதனால இவரை புகழ் பாடிட்டு இருக்காங்க. ஆனா காசு கொடுத்து படம் பார்க்க போற ஆடியன்ஸ் கடந்த 10 வருடத்தில் ஒரே ஒரு நல்ல படம் கூட நடிக்காம தொடர்ந்து இவங்களை ஏமாத்தக்கூடிய இந்த நடிகர் படத்தை எதுக்கு போய் பார்க்கணும்? இதோட முடியல, இன்னும் புலம்புறதுக்கு நிறைய இருக்கு. இந்த வீடியோவோட இன்னொரு பகுதி நாளைக்கோ நாளானைக்கோ ரிலீஸ் ஆகும். அதனால விஜயை பிடிச்சவங்க ட்ரிகர் ஆகிறதுக்கோ இல்ல பிடிக்காதவங்க காது குளிர கேட்கறதுக்கோ சென்டர் சிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.